ஓம் சாந்தி. 1969 வருட அவ்யக்த வாணியிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நமது ஆன்மீக முன்னேற்றத்தின் பொருட்டு தந்தையிடம் கேள்வி கேட்பது போலவும் தந்தை அதற்கு பதில் தருவது போலவும் தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஆகையால் தந்தையிடம் நாம் கேள்வி கேட்கிறோம், தந்தை நமக்கு பதில் தருகிறார். நாம் தந்தையுடன் கேள்வி பதில் ரூபத்தில் உரையாடுவோம். உரையாடலுக்கு செல்வோமா? முதல் கேள்வி: மிக இனிய தந்தையே, ஆத்ம உணர்வு என்றால் என்ன? அதன் இறுதி நிலை எது? இனிய குழந்தைகளே, கடைசியில் உங்கள் உடல் முற்றிலும் சலனமின்றி நிலையாகவும் அமைதியாகவும் இருக்கும். இதைத்தான் ஆத்ம உணர்வு என்று சொல்லப்படுகிறது. இப்போது கர்ம கணக்குகள் இன்னும் மிச்சம் இருப்பதால் உங்கள் உடல் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறது. ஆத்ம உணர்வு என்றால் தேகமற்ற நிலை. நீங்கள் எந்த அளவு அந்த நிலையில் தொடர்ந்து இருக்கிறீர்களோ அந்த அளவு அடுத்தவர் உங்களிடம் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவர்களுடைய மன உணர்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்களை விருந்தாளியாக கருதும் பட்சத்தில் இந்த உடலில் இருந்தபடியே உங்கள் கடைசி நிலையான சம்பூர்ண நிலையை எட்ட முடியும். மேலும் அந்த நிலையில் தொடர்ந்து இருக்கவும் முடியும். ஒரு விருந்தாளிக்கு யார் மீதும் பற்று இருக்க முடியாது. ஒவ்வொருவருமே உடலற்ற நிலையில் இருப்பதற்கு அதிகப்படியாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது ஒருவர் பிறரை ஆத்மா என பார்க்க வேண்டும். உடலில் இருந்தபோதும் உயிரை, அதாவது ஆத்மாவை பார்க்க வேண்டும். இது முதல் பாடம். இது இப்போது அவசியமாக இருக்கிறது. பழைய சமஸ்காரம் எதுவுமின்றி இப்போது பூஜ்யம் ஆகிவிடுங்கள். நான் ஒரு புள்ளி என்ற பயிற்சியை அதிகப்படுத்தினால் நீங்கள் அந்த நிலையில் பல மணி நேரம் நிலையாக இருக்க முடியும். பிறகு அந்த நிலையின் இனிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். எப்படி விதைக்குள் முழு மரமும் அடங்கி இருக்கிறதோ அப்படி ஆத்மாவாகிய எனக்குள் பாபாவின் நினைவு நிறைந்திருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து உடலில் பிரவேசமாகி
அன்பாகவும் பற்று இன்றியும் இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். ஆத்ம உணர்வு என்றால் ஒரு அவ்யக்த நிலை. முதல் பாடம் இன்னும் உறுதியாகாமல் இருப்பதால் நீங்கள் உங்களை புள்ளி ரூபத்தில் நிலையாக வைத்திருக்க முடியாமல் பலவீனமாக இருக்கிறீர்கள். காரியங்கள் செய்து கொண்டிருந்த போதும் நீங்கள் தேகமற்ற நிலையை உணர வேண்டும். முழு நாளும் இந்த பயிற்சி செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை சாதாரண விஷயங்களில் இருந்து விடுவித்து பின்னர் செயலுக்கு வர வேண்டும். இதை நீங்கள் எந்த அளவு பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களால் புள்ளி ரூபத்தில் நிலையாக இருக்க முடியும். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவருடைய நெற்றியின் மணியை தொடர்ந்து பார்த்து வந்தீர்கள் என்றால் உங்கள் பார்வையும் நோக்கமும் தூய்மையாகவும் சதோப்பிரதானமாகவும் மாறிவிடும். நீங்கள் நெற்றியின் மணியை பார்க்காமல் உடல் வடிவை பார்ப்பதே உங்கள் பார்வை குறும்பு செய்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நீங்கள் தேகமென்ற பார்வையை, நீங்கள் தேகமென்ற பாம்பை பார்த்த போதும் அதன் மீது பார்வை செல்லாமல் மணியின் மீது பார்வை போக வேண்டும். நீங்கள் மணியை பார்த்தீர்கள் என்றால் பாம்பின் விடம் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் தேகம் என்ற பாம்பை பார்த்தீர்கள் என்றால் நீங்களும் அதைப்போல மாறிவிடுவீர்கள். ஆனால் மணியை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பாப்தாதா மாலையில் மணி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மாலையில் மணியாக வேண்டும் என்றால் நீங்கள் மணியை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அப்போது உங்கள் புகார்கள் எல்லாம் மாறிவிடும். நீங்கள் முழுமையாகி விடுவீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆன்ம உணர்வில் சரியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். அப்போது உங்கள் சேவையிலும் செயல்களிலும் பிரகாசம் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு பேச்சிலும் ஆன்மீகம் இருக்கும்போது அங்கே ஒரு புதிய பிரகாசம் தெரியும். எந்த அளவு நீங்கள் உங்களையும் பிறரையும் இறைவனது செல்வமாக நினைக்கிறீர்களோ அந்த அளவு அங்கே ஆன்மீகம் இருக்கும். மனதை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாக உணர்ந்து பின்னர் அதில் எண்ணங்களை எழுப்ப வேண்டும். அது மாணவராக இருந்தாலும், சேவை மையமாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருள் என உணரும்போது அதனால் கவரப்படாமல் இருப்பீர்கள். எப்போது நீங்கள் எதனாலும் கவரப்படாமல் இருக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் ஆன்ம உணர்வில் இருக்க முடியும். இந்த அளவு நீங்கள் உங்களை அந்த தீபத்திடம் அர்ப்பணிக்க வேண்டும். அன்பு தந்தையுடன் உரையாடல் செய்வோம். இரண்டாவது கேள்வி: மிக இனிய அன்பு தந்தையே, எப்படி முயற்சி செய்ய வேண்டும்?
இனிய குழந்தைகளே, அனைத்து பழைய சமஸ்காரங்கள் மற்றும் பழைய தேக உறவுகளின் இலைகள் எல்லாம் எளிதில் உதிரும்படி முயற்சி செய்ய வேண்டும். அப்போது உங்களால் விதை ரூபத்தில் உறுதியாக இருக்க முடியும். மேலும் கர்ம பந்தனங்களால் ஏற்படும் போராட்டங்கள் எதிலும் சிக்க மாட்டீர்கள். மாலை நேரமும் மணி 6:30 முதல் 7:30 மணி வரை அமிர்த வேளையைப் போன்றே சதோகுண நேரமாக இருக்கிறது. அது யோகம் செய்ய சிறந்த நேரமாக இருக்கிறது. 5 விகாரங்களோடு கூடவே சோம்பலையும் பயத்தையும் நீக்கிவிடுங்கள். நீங்கள் உங்கள் உண்மையான சொரூபத்தையும் உண்மையான தர்மத்தையும் உண்மையான வீட்டையும் தூய்மையான செயல்களையும் உங்கள் குறிக்கோளையும் அதன் பண்புகளையும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். பின்னர் நீங்கள் சுய தரிசன சக்கரத்தையும் சுழற்ற வேண்டும். குறிக்கோளை நினைவில் வைத்து பெற்ற கல்வியை நடைமுறையில் கொண்டு வரும்போது நீங்கள் பொறுமையாகவும் அக நோக்கிலும் இருப்பீர்கள். அதன் மூலம் கலியுகம் முடிவு பெறும். கணக்கு வழக்குகளை தீர்ப்பதற்காக உங்கள் வாழ்க்கை வரலாற்றை நேர்மையாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள். பழைய சமஸ்காரங்கள், பழைய கர்ம பந்தனங்கள், தற்போதைய தவறுகள் எல்லாம் உங்கள் மறதிக்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறது. மறதியின் காரணத்தால் இந்த வீணானவைகள் இலேசான விஷயங்களை கடினமாக மாற்றி விடுகிறது. நினைவு சொரூபம் என்றால் சம்பூர்ண சொரூபம். எந்த அளவு புத்தியில் அலௌகீக ட்ரில்லை, அதாவது நொடியில் தேக உணர்வில் இருந்து அசரீரியாக மாறுவது பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு எளிதில் நீங்கள் விரும்பிய நிலையை அடைவீர்கள். நீங்கள் உங்களை ஆத்ம உலகில் ஆத்ம நிலையில் உறுதியாக இருக்க செய்து பின்னர் மனித உலகிற்கு வர வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்ட 2 விஷயங்கள். ஒன்று, நிலை மாறா தன்மையை தானமாக கொடுங்கள். மற்றும் 2, குறைகாணா நிலையை தானமாக கொடுங்கள். சூழ்நிலையை பார்த்து பாதிக்கப்படுவதே உங்களில் பெரும்பாலோ முயற்சி செய்ய விரும்பாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் நிலையை
சூழ்நிலையின் ஆதாரத்தில் உருவாக்குகிறீர்கள். உங்கள் சொந்த நிலையின் ஆதாரத்தில் நீங்கள் சூழ்நிலையை மாற்றுவதில்லை. உங்கள் உண்மை நிலையின் சக்தியை பெருக்குங்கள். அதன் மூலம் சூழ்நிலையை மாற்ற முடிய வேண்டும். உங்கள் உண்மை நிலையில் உறுதியாக இருப்பதன் மூலம் உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதால் முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். உங்கள் உண்மை நிலையில் அவ்வளவு சக்தி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வெளிப்புற சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல வல்லது. உங்கள் பலவீனத்தின் காரணத்தால் உங்கள் உண்மை நிலையில் உறுதியாக இருக்க முடியாத காரணத்தால் சில வேளைகளில் வெளிப்புற சூழ்நிலைகள் சக்திசாலியாக மாறிவிடுகின்றன. எப்போதும் உங்களுக்காக நீங்கள் சில காரியங்களை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் உலகின் முன் இருக்கிறீர்கள். முழு உலகில் உள்ள ஆத்மாக்களும் நாலாபுறங்களில் இருந்தும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை நீங்கள் ஆத்மா என உணர்ந்தாலும் செயல்களை செய்வதற்காக உடலில் பிரவேசமாக வேண்டியதாக இருக்கிறது. எனினும் நீங்கள் செயல்களை செய்யும்போது அன்பாகவும் அதே சமயம் விலகியும் இருக்க வேண்டும். பாபா குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கும் போதிலும் அவர் அன்பாகவும் விலகியும் இருக்கிறார் இல்லையா? நீங்கள் மற்றவரையும் உங்களுக்கு சமமாக மாற்ற வேண்டும். உங்களை விட உயர்வாக மாற்ற வேண்டும். குறைவாக கூடாது. மற்றவரை உங்களை விட உயர்வாக மாற்றுவது உங்கள் பெருந்தன்மையாக இருக்கிறது. உங்கள் குல விளக்கு அணையும்படி எந்த செயலையும் செய்யக்கூடாது. உங்களது எந்த செயலும் பாப்தாதா குழந்தைகளிடம் ஏற்றி வைத்த நம்பிக்கை தீபத்தை அணைப்பதாக இருக்கக்கூடாது. யாருடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறதோ அவரால் பிறருடைய விளக்கை ஏற்றாமல் இருக்க முடியாது.